இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன வெளியீட பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னோட கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம் அத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு ஒரு 2, 3 விஷயங்கள உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். இந்த வேதாகமத்தை அதாவது ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னா ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், அல்லது ஒரு மாதம் கூட ஆகலாம். ஆனா இந்த வேதாகமத்தை எழுதி முடிப்பதற்கு மொத்தமாக 1500 வருடங்கள் ஆயிடுச்சு. அது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்தை எழுத ஒரு நபர் எழுதலாம், 2 பேர் எழுதலாம். ஆனா இந்த புத்தகத்தை மாத்திரம் 40 நபர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால எழுதப்பட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான பொக்கிஷம் இந்த புத்தகம். நம்மளுக்கு எல்லா மனிதர்களுக்குரிய தேவையான விடைகள் எல்லாமே இந்த வேதாகம வசனத்துல இருக்குது. சோ கர்த்தர் உங்களிடம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வேதாகமத்தை வாசிங்க. கர்த்தர் டெய்லி உங்க கூட பேசுவார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிச்சு காமிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்படிதான் வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இதுவல்ல, வசனத்தை வாசிப்பதற்கு என்று சில முறைகள் இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆஹா, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. உங்ககிட்டயும் அப்படி இருக்கா? வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரமா நம்ம வாசிக்கலாம்.